بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا. எதிர்வரும் ஜனவரி 28 ஏன்? எதிர்வரும் ஜனவரி 28 அன்று சிறை செல்லும் போராட்டம் ஏன் என்று விளக்குவதற்காகவே இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை தமிழ்நாடு தஹு ஜமாத்தினுடைய அதிரை கிளை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதிலே தமிழ்நாடு தஹு ஜமாத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் கோவை ரஹமத்துல்லா அவர்கள் சிறை செல்லும் போராட்டம் ஏன் என்ற தலைப்பிலும், தமிழ்நாடு தஹு ஜமாத்தினுடைய மாநில துணைத் தலைவர் சகோதரர் சையது இப்ராஹிம் அவர்கள் அலை அலையாய் இஸ்லாத்தை நோக்கி என்ற தலைப்பிலும் எழுச்சிமிகு உரையினை நிகழ்த்த உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினை துவங்குகின்றோம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் கூட்டங்கள் தென்படுகிறதோ அங்கே சென்று இறை அச்சத்தை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் அங்கே பிரசங்கம் செய்வார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இறை அச்சம் என்பது நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியிலே அது மிகவும் தேய்ந்து தேய்ந்து கழுதை தேய்ந்து கட்டரும்பாய் ஆனது போல் இன்றைக்கு மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய அந்த இறை அச்சம் அது மெல்ல மெல்ல தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் பிறை அளவுக்கு போய்விட்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? மனிதனை சுற்றி 4 பக்கமும் தீமைகள் சூழ்ந்திருக்கிறது. அந்த தீமைகள் பிரம்மாண்டமாக காட்சி தரும். பார்ப்பதற்கு நம்மை ஈர்க்கின்ற வகையிலே அந்த தீமைகள் அமைந்திருக்கும். அதனால் மனிதன் மிக எளிதாக அந்த தீய வழிகளுடைய ஈர்ப்புக்கு பலியாகி விடுகிறான். அதை குறித்து இந்த மார்க்கத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்தவித கடமைகளாக இருந்தாலும் இறை அச்சத்தை உருவாக்குவதற்காக கடமையாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி, இறைவனை அஞ்ச வேண்டிய முறையிலே நீங்கள் அஞ்சுங்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரு மனிதர் படைத்த ரப்புல் ஆலமீனை எவ்வாறு நீங்கள் அஞ்ச வேண்டும் என்பதற்கு சொல்லப்படுற இந்த வசனம், அந்த இறை அச்சம் நம்மிடம் இருக்கிறதா? எந்த மாதிரியான ஒரு சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி சென்றிருக்கிறார்கள்? இதே அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே மேலும் சொல்கிறான், வ இன்னஹா லா கபீரத்துன் இல்லா அலல் காசியின். அல்லாஹு தஆலா உதாரணத்துக்கு தொழுகைக்காக சொல்கின்ற போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா இன்னஹா லா கபீரத்துன் இல்லா அலல் காசியின். இறைவனை அஞ்சி நடப்பவரை தவிர மற்றவர்களுக்கு தொழுகை பாரமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பாங்கு சொல்றாங்க, நம்ம இப்ப கண்கூட பார்த்தோம், அல்லாஹ்வுடைய பாங்கு ஒலிக்கப்படுகிறது. நீங்க என்ன பண்ண, உங்களுக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய மக்கள் வெறுமன விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறார். அல்லாஹு தஆலா திருமறைக்குள்ள சொல்றாங்க, உங்களுக்கு ஹகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகாஹ். அதிகப்படியான இடங்களிலே இந்த வசனம் வருகிறது தொழுகையை பற்றி. தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி 5 ஆள தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? இப்ப நம்ம கண்ணு முன்னாடி கண்ட எவ்வளவு கடைகள் இருக்குது, பாங்கு சொல்றாங்க, கடைகள் திறந்திருக்குது. அங்க போய் கடையும் திறந்திருக்கிறது. அந்த கடைகளுக்கு சென்று வணிகம் செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள்.
அப்ப எங்க போச்சு இறையச்சம்? அப்ப இறையச்சம் இருந்திருந்தால் பாங்கு சப்தம் கேட்டதுமே பள்ளிக்கு சென்றிருப்பார்கள். அல்லாஹு தஆலா நோன்பு குறித்து தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். 2வது அத்தியாயம் 183வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதீப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதீப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சம் பெறுவதற்கு. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல அதிகமான அவசரங்களை சொல்லும்போது இறை அச்சம், காரணம் இறை அச்சம்தான் ஒரு மனிதனை நெறிப்படுத்தும், இறை அச்சம்தான் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும், இறை அச்சம்தான் நன்மையை தீமையையும் பிரித்து அறிந்து அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனை தந்திருக்கின்றானே அந்த வழியிலே நடக்க சொல்லும், நடக்க தூண்டும் மற்றவர்களையும். அது இன்றைக்கு இருக்கிறதா? அது இன்னைக்கு இல்ல. அல்லாஹு தஆலா பள்ளி வாசலை கட்டுறாங்க. இன்னைக்கு அந்த பள்ளி வாசலுக்கு கூட அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை சொல்றான். உங்களுக்கு என்ன சொல்றாங்க? உங்களுக்கு அத்தியாயம் 9 108வது வசனம் சொல்றான். லா மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு பள்ளிவாசலை கட்டுறாங்கல, ஒரு பள்ளியை எழுப்புகின்ற போது, பள்ளிவாசலை கட்டுகின்ற போது அது ஆரம்ப காலம் முதல் இறை அச்சத்தின் அடிப்படையில் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இது யார் சொல்றா? அல்லாஹ்வே சொல்றான் திருமறை குர்ஆன்ல உங்களுக்கு. அப்ப இதெல்லாம் இதை நான் மேலே சொல்லப்பட்ட வசனங்கள் அனைத்துமே இறை அச்சம் சம்பந்தமான விஷயம். இன்றைக்கு மனிதர்களை பொறுத்தவரை பார்க்கிறோமா? உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு தீங்கு இழைப்பதிலே இறை அச்சத்தை பத்தி பார்க்கிறீங்களே. ஒரு மனுஷனை பிடிக்கலையா, அவன் மேல எந்த அளவுக்கெல்லாம் அவதூறு பரப்பணுமோ, அவன் மேல எந்த அளவுக்கெல்லாம் இட்டுக்கட்டுப்பட்டணுமோ, இதுல ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒருவருக்கு ஒருவர் மிஞ்சுகிறார்கள். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, இட்டுக்கட்டி பேசுவது, தீமையான காரியங்களிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வது, இதெல்லாம் எதை எடுத்து காட்டுகிறது? இறை அச்சம் இல்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ். தக்வா என்றால் என்ன? நன்மையை தவறவிட்டால் நமது மனதை உறுத்த வேண்டும். இறையச்சம் என்றால் என்ன? நன்மையை செய்ய முடியாம போனிச்சு பாருங்க, தொழ முடியல, நோன்பு நோக்க முடியல, ஜக்காத்து கொடுக்க முடியல, ஹஜ் செய்ய முடியல, நம்மளுக்கு உடல்ல பலம் இருந்தும் அடுத்தவர்களுக்கு உடலால் உதவக்கூடிய அந்த உதவி செய்யக்கூடிய உடலிலே பலம் இருந்தும் உதவாமல் இருக்கிறாங்களே, இதெல்லாம் நன்மையான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தீனு அன்-நஸீஹா, இஸ்லாம் என்றாலே பிறருடைய நலம் நாடுவது. எங்க நம்ம நாடுறோம்? அதிகமான பேர் இன்னைக்கு சுயநலவாதிகள் ஒரு கூட்டம் இருக்குது, அது ஒரு கூட்டம். சில பேர் தன்னுடைய நலத்தை நாடுறதில்ல. தன்னுடைய நலமே நாடாம இருக்கும்போது பிறருடைய நலத்தை அவங்க எங்க நாட போறாங்க? இது ஒரு கேள்வியா இருக்குது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? உங்களுக்கு நன்மையை தவறவிட்டால் நமது மனதை உறுத்த வேண்டும், தீமையை செய்தால் அதை நினைத்து வருத்த வேண்டும். நன்மை ஒரு பக்கம் நம்ம பட்டியல் போட்டோம், அதே மாதிரி தீமையான காரியங்கள் எதையெல்லாம் மார்க்கம் தடுத்திருக்கிறதோ அதை இன்றைக்கு துணிவோடு செய்கிறது இந்த சமுதாயம். உதாரணத்துக்கு மது மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதுவை இன்றைக்கு அழகா திறந்து விட்டுருச்சு. இந்த அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திரும்புகின்ற திசைகள் எல்லாம் டாஸ் மார்க்கு. என்ன பரீட்சையில மார்க் வாங்குற மாதிரி திரும்புகிற திசைகள் எல்லாம் டாஸ் மார்க் கிடையாது போச்சு. அதனால நம்மளுடைய சமுதாயம் எங்க போச்சு? உங்களுக்கு ஒருவர்
ஆண்மகன் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த வயது வருகின்ற போது அவனிடத்திலே இருக்க வேண்டிய பழக்கம் என்ன தெரியுமா? புகை பழக்கம். ஒருவன் நான் ஆண் பருவத்தை அடைந்து விட்டேன், எப்படி பெண்கள் பூப்படுகின்றார்களோ அந்த பருவ வயது அடைகின்றார்களோ அதுபோல் ஆண்களும் நாங்கள் எங்களுடைய பருவத்தை அடைந்து விட்டோம் என்பதை வெளிக்காட்டுவதற்காக என்ன செய்யறாங்க? முதலில் தம்மர தம், இது அழகா கேஷுவலா சும்மா பப்ளிக்கா அடிக்கிறாங்க. அடுத்தது என்ன? ரம்மு. முதல்ல தம்மு, அடுத்தது ரம்மு. இன்னைக்கு இல்லாம இருக்காங்களா? இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்திலே இந்த ரெண்டு தீய பழக்களும் இல்லாத ஒரு முஸ்லிமான இளங்களை பார்க்க முடியவில்லை. ரத்தத்தோடு கலந்து போச்சு. மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. தீபாவளி வந்தாலும் சரி, பொங்கல் வந்தாலும் சரி, அட நீ ஒரு வந்தாலும் சரி, மௌன உனக்கு என்னப்பா கதி? நீ ஏன்பா பலாப்பழத்தை வெட்டணும்னா ஈ கொண்டு முக்கிற மாதிரி டாஸ்மார்க் கடையை கொண்டு போய் நீ முக்கிற? புள்ளி விவரம் சொல்றாங்க, அதராமண்ணத்துல அதிகமாக மது பிரியர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் என்கின்ற செய்தியை கேட்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளமெல்லாம் பதறுகிறது. சமுதாயமே, தீமையை விட்டு விலகி நில்லுங்கள். தீமையை விட்டு நீங்கள் விலகி நில்லுங்கள். ஏற்கனவே தீமை செய்தால் அதை நிறுத்தி நீங்கள் தௌபா செய்யுங்கள், வருந்தணும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 109வது வசனமாக وَيَخِرُّونَ لِلْأَذْقَانِ يَبْكُونَ وَيَزِيدُهُمْ خُشُوعًا. என்ன அர்த்தம் உங்களுக்கு? அவர்கள் அழுது முகம் குப்புற விழுகின்றனர், அது அடக்கத்தை அதிகமாக்குகிறது. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் அழுது முகம் குப்புற விழுகின்றனர், அது அடக்கத்தை அதிகமாக்குகிறது. யாரு தப்ப செஞ்சுட்டு உணர்ற பாருங்க, யாரு தப்ப செஞ்சுட்டு உணர்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறாங்களுக்கு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இறையச்சத்துக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. தப்பு செய்தவர்கள் தான் செய்தது பாவம் என்று தானே உணர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றார் ஒரு சஹாபி. யாரு? மாயிஸ் பின் மாலிக். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி வருது உங்களுக்கு? யா ரசூலுல்லாஹ், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். யா ரசூலுல்லாஹ், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் அப்படின்னு வர்றாரு. வந்து ரசூல் சொல்றாங்க, போய் நீ போய் அல்லாஹ் இடத்துல போய் தௌபா பண்ணிக்கப்பா. எப்படி? அல்லாஹ் இடத்துல போய் நீ போய் தௌபா பண்ணிக்க. அப்ப இந்த மாதிரி 3 முறை வருகின்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 முறை வர்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 முறை சொல்றார்கள், நீ போய் அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்து கொள். அப்ப 4வது முறையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விசாரிக்கின்றார்கள். என்னப்பா அப்படி தவறு பண்ண? அவரு விடுற மாதிரி தெரியல. மாயிஸ் பின் மாலிக் விடுற மாதிரி தெரியல. என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். அப்ப 4வது முறையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விசாரிக்கின்றார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, ஏன்பா இந்த ஆளு தண்ணி நீ போட்டுக்கிறாரா? வந்து கேக்குறாரு, நீ போய் அல்லாஹ்ட தௌபா பண்ணு சொல்லிட்டா உங்களுக்கு. அதுக்கு மேலும் கேக்குறாரு. அப்ப ஒரு கிட்ட போய் பாக்குறாரு, அவரை முகர்ந்து பாக்குறாரு. ஒரு காலத்துல பாருங்க, இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் வரதுக்கு முன்னால கள்ளச்சாரம் காய்ச்சுவாங்க. எங்க கிராமமா காய்ச்சுவாங்க. இந்த கள்ளச்சாரத்தை குடிக்கிறதுக்காக ஒரு கூட்டமே போகும். அந்த கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க அங்கங்க நிப்பாங்க. அன்னைக்கு போல பைக்ல வர்றாங்க, கார்ல வர்றாங்க. அன்னைக்கு உள்ள சைக்கிள் தான். அன்னைக்கு சைக்கிள்ல பாருங்க, பாலத்துக்கு பாலம் அங்கங்க நிப்பாங்க. வழியில் நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டு பூண்டு ஊது. எப்படி ஒருவர் மது அறிந்திருக்கின்றார் என்று பார்ப்பதற்கு காவல்துறையினர் வந்த வருபவனை வழி நிறுத்தி பூண்டு ஊது. அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அன்னைக்கு. அப்ப அந்த சஹாபாக்கள் அந்த சபையில குழுமி இருக்கும் போது, இல்லை யா ரசூலுல்லாஹ், இவர் மது அருந்தவில்லை. அப்ப ரசூல் சொல்றாங்க, அபஹி ஜுனூன், இவருக்கு பைத்தியமா? இந்த ஆளு தண்ணி அடிக்கல, அப்ப இவருக்கு பைத்தியமா அப்படின்னு ரசூல் கேக்குறாங்க. அப்ப அதுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்லை, இவர் புத்தி சுவாதீனமாகத்தான் இருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. அப்பதான் கேக்குறாங்க, என்னப்பா உனக்கு பிரச்சனை? கேக்குறப்போ, நான்
விபச்சாரம் செய்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இன்னைக்கு மனுஷன் கண்ணுக்கு மறையாம, கண்ணுக்கு தெரியாம எவ்வளவோ தவறுகளை 4 சுவத்துக்குள்ளே தவறு பண்றான். சில தவறுகளை துணிந்து பப்ளிக்காவும் பண்றான். சில தவறுகளை பல பேருக்கு மத்தியில இன்னும் பல பேருக்கு அறியாமல் பண்றான். இந்த தவற, இந்த பாவத்தை, இந்த விபச்சாரத்தை அவர் செய்ததுக்கு சாட்சியே இல்லை. மாயிஸ் பின் மாலிக்கு அவர் ஒரு சஹாபி. அவர் இந்த விபச்சாரம் செய்ததுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. அவர்கள் முன் வந்து தானாக செய்த இந்த பாவத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிடுகிறார்கள். முறையிடல, வலுக்கட்டாயம் பண்றாங்க, வம்பு பண்றாங்க. எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி ஒரு மனிதனை நீங்க பார்க்க முடியுமா? நம்ம இன்னைக்கு கையும் களவுமா பிடிபட்டா கூட இல்லைன்னு மறுக்கிறான். கையும் களவுமாக ஒருவன் தீமை செய்கின்ற போது, பாவம் செய்கின்ற போது, பிடிபடுகின்ற போது இல்லை என்று மறுக்கிறான். அந்த விஷயம் கோர்ட்டு வரை போகிறது. ஆனால் சாட்சியமே இல்லாமல் மன உறுத்தல், இதைத்தான் சொல்வது தக்வா, இறை அச்சத்தின் வெளிப்பாடு. அவருடைய இதயத்திலே இறை அச்சம் முழுவதுமாக நிறைந்து இருந்ததால், அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவர் சரியாக புரிந்து உணர்ந்து இருந்ததால், யாருக்கும் செய்யாத பாவத்தை அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து முறையிட்டு அதுக்கு பிராயச்சித்தம் தேடுகின்றார்களே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் விபச்சாரத்துக்கு என்ன தண்டனையோ, அவர் திருமணமானவர், அவரை கல்லால் அடித்துக் கொல்லுங்கள் என்கின்ற கட்டளை என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். அந்த உத்தரவுபடி அவருக்கு மரண தண்டனை கல்லால் அடித்துக் கொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்மள பாப்போமா? இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆள நம்மள யாரையாவது பார்க்க முடியுமா? செய்த தவறை உணர்ந்து, குறைந்தபட்சம் தனக்குத்தானே உணர்ந்து அழுது அல்லாஹ்விடத்திலே தௌபா தேடக்கூடிய மக்களை கூட பார்க்கவில்லையே. தான் செய்த பாவத்தை, நான் செய்தது பாவம் தான் என்று நன்கு தெரிந்திருந்தும் இப்படி பகிரங்கமாக வந்து ஒப்புக்கொள்ளாமல், அதற்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொள்ளாமல், தனக்குத்தானே தனிமையிலே அழுதுகின்ற இளைஞரை பார்த்திருக்கின்றோமா? இல்ல. இதுக்கு என்ன காரணம்? அடிப்படையாக இஸ்லாத்தினுடைய ஞானம் இல்லை. மார்க்க நெறிமுறைகள் ஒரு காலத்திலே கடுசாக இருந்தது. இவர்கள் சொன்னதுதான் சட்டம், இவர்கள் சொன்னதுதான் மார்க்கம் என்கின்ற ஒரு நிலை இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு நாம் கல்வியிலே எந்த அளவுக்கு 60 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கின்றோமோ, பிற மத சமுதாயத்தை விட மார்க்க அறிவிலும் இன்றைக்கு நாம் பல ஆண்டுகள் பின்தங்கி இருக்கின்றோம். இதுல என்ன காரணம் உங்களுக்கு? அப்ப இஸ்லாத்தை பொறுத்த மாத்திரையும் இறை அச்சம், அதுதான். இறை அச்சம் இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ முடியும். இறை அச்சம் இருந்தால்தான் ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ முடியும். இறை அச்சம் இருந்தால்தான் ஒரு மனிதன் நேர்மையாகவும் தூய்மையாகவும், எல்லா வழியிலும் அவன் பேசுகின்ற வார்த்தையின் மூலியமாகவும், அவன் எண்ணுகின்ற எண்ணங்கள் மூலியமாகவும், ஒட்டுமொத்த செயல்பாடு அனைத்துமே அவனிடத்திலே தூய்மையாக இருக்கும். இதுதான இறையச்சம் உங்களுக்கு. இன்னைக்கு அந்த மாதிரிலாம் பார்க்க முடியுதா? பகிரங்கமா பாவம் பண்றாங்க. பகிரங்கமாக பாவம் கூட இன்னைக்கு பகிரங்கமாக இந்த பாவம் என்கின்ற செயலை செய்யக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். விபச்சாரம் என்றால் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப எந்த அளவுக்கு விபச்சாரத்தினுடைய இந்த பாவம் பழுகி பெருகி இருக்குது என்றால் 13 வயது இளைஞனையும் பால்படுத்தி விட்டது இந்த விபச்சாரம். 13 வயது இளைஞனையும் இந்த விபச்சாரம் பால்படுத்தி விட்டது. எந்த அளவுக்கு என்றால் அந்த அளவுக்கு அதற்குள்ள வசதி வாய்ப்புகள், சூழ்நிலைகள், பெற்றோர்கள் கண்டிப்பில்லாத தன்மை, ஒரு இளைஞனை சரியாக வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரய்யத்திஹி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்களே. பொறுப்பாளர்கள் குறித்து அவர்களுடைய பொறுப்புக்கு ஏற்ப மறுமையிலே விசாரிக்கப்படும், அதற்குரிய தண்டனை வழங்கப்படுவது. அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் பொறுப்பு இருக்குது. ஒரு நிர்வாகத்துல ஒரு பொறுப்பா இருந்தாதான் பொறுப்பா.
குடும்ப தலைவன் என்ற பொறுப்பு, அண்ணன் தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அந்த பொறுப்பு, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பு, இப்படி உலகத்தோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது பொறுப்பு. அப்ப சரியான முறையில பெற்றோர்கள் தங்களுடைய இளைஞர்களை பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு கையிலையும் பைக் இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் எத்தனை இளைஞர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் அத்துணை பேரிடத்திலும் பைக்குகள் இருக்கிறது. பைக்கை எதுக்காக எடுக்கிறாங்க தெரியல, வீட்டை விட்டு எதுக்காக வெளியே போறோம் தெரியல, எங்க போறென்ற இலக்கு இல்லாமலே இன்றைக்கு டூ வீலர்ல பைக்கில பயணிக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்தை தான் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால என்ன விளைவு? அடிக்கடி சாலை விபத்து. சுப்ஹானல்லாஹ், சிறிய வயதிலே அற்ப வயதிலே மரணிக்கக்கூடிய அகால மரணம் அடையக்கூடிய இளைஞர்களை பார்க்கின்றோம். இதுக்கெல்லாம் எந்த காரணம்? பெற்றோர்களுடைய பொறுப்பு இல்லை. ஒரு பிள்ளை சரியான பருவத்துக்கு வந்துட்டாமா கடிவாளம் போட்டுடணும். இங்க வா, இத்தனை மணிக்கு வெளியே போறியா, இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்துடு, தொழுவனியா, படிச்சியா, குர்ஆன் ஓதுனியா, அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய தாய்மார்களை இன்று பார்க்க முடியவில்லையே. என்ன காரணம்? அவங்கள்ட்டையும் முடியல. அந்த அளவுக்கு தொலைக்காட்சியுடைய ஆதிக்கம் வீடுகளிலே. எப்படா புள்ள வெளியே போவான், நம்ம தொலைக்காட்சியை பார்ப்போம். இது பெண்களுடைய மனோபாவம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் தொலைக்காட்சியிலே ஆணையும் பெண்ணையும் வசீகரம் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு தொலைக்காட்சியினுடைய வரக்கூடிய ஒவ்வொரு சேனலிலும் வரக்கூடிய அந்த நாடகங்கள் மனித உள்ளங்களை ஈர்த்து தன் வசம் படுத்தி இருக்கிறது. அதனால் வீட்டுல புள்ள இருக்கணுமே, அதுல வேற ஒரு மாதிரியான சீன்ல வரும். அப்ப நம்ம புள்ளை வச்சுட்டு பாக்கணுமா? புள்ள விட்டு போன நல்லதுதானே? எப்படி பெண்கள் கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குதா? அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குதா? செஞ்சு பார்க்கணுமே இல்லையா? இறை அச்சம் இருந்திருந்தால் நீங்கள் கண்டிக்க வேண்டிய இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நிச்சயம் நீங்கள் கண்டிப்பீர்கள். அவர்களை நீங்கள் நல்ல முறையிலே நீங்கள் வளர்த்து நீங்கள் எடுப்பீர்கள். ஆனா அந்த மாதிரிலாம் பார்க்க முடியல. இன்னைக்கு எவ்வளவு சாலை விபத்து, எவ்வளவு அகால மரணம், எவ்வளவு கால்கை உடைஞ்சு போகுது, தாவக்கட்டை உடையுது, மண்டை உடையுது, கை உடையுது, முதுகெலும்பு உடையுது. இளைஞர்கள் படிக்க வேண்டிய கட்டத்திலே அதிகமாக ஆஸ்பத்திரியிலே படுக்கையை தான் பார்க்கின்றோம். இந்த நிலைமை எப்ப மாத்தணும்? மாத்தணும். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? இறை அச்சம் வேணும். அல்லாஹ் மேல அச்சம் வேணும். அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹு தஆலா நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் படைத்த ரப்புல் ஆலமீன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற எண்ணம் வரணும். அந்த அச்சம், அந்த எண்ணம் தான் அந்த அச்சம், அந்த இறை அச்சம் வரணும். இறை அச்சம் வந்தால்தான் நாம மறுமையில போய் அல்லாஹு தஆலா நமக்காக பிரத்யோகமாக தயாரித்து வைக்கின்றானே அந்த உன்னதமான உயர்வான சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான உயரிய சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நிச்சயமாக்குவான். எது வேணும்? அப்ப அந்த இறையச்சத்தை பேணக்கூடிய மக்களாக நாம் அனைவருமே மாறணும். அந்த இறையச்சம் இருந்தால்தான் ஒருவர் சரியான முஸ்லிமாக இருக்க முடியும். அதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து நாமெல்லாம் இறை அச்சமுடைய மக்களாக மாற வேண்டும். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷுடைய அந்த நிழலுக்குரிய 7 பேர்களை வரிசைப்படுத்துகிறார்கள். அந்த 7 பேர் யாரு? அதிலே 7வதாக வரக்கூடியவர் தனக்குத்தானே மறுமையை நினைத்து, நரகத்தை நினைத்து, கபருடைய அதாபுடைய வேதனையை நினைத்து, இப்படி ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் எச்சரிக்கை செய்கின்றானோ, நீங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு இதுதான் உங்களுக்கு பரிகாரம்,
இப்படி ஒவ்வொரு விஷயமாக அதை நினைத்து நினைத்து தனிமையிலே அழுகின்றானே. சுப்ஹானல்லாஹ். தான் செய்த பாவத்தை ஒருபுறம், மறுமையை நினைத்து, நரகத்தை நினைத்து, நரகத்தினுடைய கொடுமையை நினைத்து, கபருடைய அதாபை நினைத்து எந்த ஒரு இளைஞன் தனிமையிலே அழுதுகின்றானோ, அழுது புலம்புகின்றானோ, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று யாரெல்லாம் அல்லாஹ் அந்த அல்லாஹுக்காக கண்ணீர் வடிக்கின்றானோ அவன் அந்த அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு உரிய ஒருவராவார். 7 பேர்களிலே கடைசியாக வரக்கூடிய ஒருவராவார். அந்த அரசு எப்படி இருக்கு உங்களுக்கு? இன்னைக்கு பாருங்க, இந்த சூரியன் பல கோடி மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த சூரியன், அதனுடைய வெப்பத்தை நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. பல கோடி மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியன் அதனுடைய வெப்பத்தை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஏசியை போட்டுக்கிறோம். முடிந்தவர்கள் பணக்காரர்கள் ஏசி, கொஞ்சம் நடுத்தரவர்கள் ஃபேனு, அது இல்லாதவர்கள் கை விசிறி இல்லாட்டி ஏதாவது ஒரு அட்டையை மட்டையை வச்சு அந்த உஷ்ணத்தை இருந்து நாம் தாக்கு பிடிப்பதற்காக நாம் ஏதாவது ஒரு சாதனத்தை பயன்படுத்திக் கொள்கிறோம். ரோட்ல போறோம், சைக்கிள்ல போறோம், வெயில் அதிகமா இருக்குது, ஒரு கடகன்ல போய் ஓரமா ஒதுங்கிறோம். சாலையில போறோம், மர நிழல்ல போய் ஒதுங்கிறோம். எங்க? அது உலகத்துல. அங்க முடியுமா? எப்படி முடியும்? முடியாது. அல்லாஹு தஆலா மஹ்ஷர்ல கொண்டு வரணும். உங்களுக்கு மறுமையில தலைக்கு மேல், மனிதனுடைய தலைக்கு மேல் ஒரு ஃபர்லாங்குக்கு மேலாக அல்லாஹு தஆலா அன்று படைக்கின்ற அந்த சூரியனை கொண்டு வந்து நிறுத்துவான். முடியுமா? நம்மளால தாக்க முடியுமா? இந்த உலகத்துல இந்த சூரியனுக்குள்ள அந்த உஷ்ணத்துக்கே, அந்த வெப்பத்துக்கே நம்மளால தாக்கு பிடிக்க முடியலையே. அது எப்பேற்பட்ட வெப்பம்? அப்ப அதுக்காகத்தான் சொல்றேன் உங்களுக்கு, இளைஞர், அந்த இளைஞர் பருவம் இருக்கு இல்லையா, ரொம்ப ஒரு அற்புதமான பருவம். அல்லாஹ் கொடுத்த நியமத்துல இளமை ஒரு சிறப்பான ஒரு பருவம். அந்த பருவத்தை நாமெல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அரிசுக்கு உரிய இளைஞனாக இருக்குமே ஆனால் செய்த பாவத்தை அல்லாஹ் இடத்திலே முறையிட்டு அல்லாஹுக்காக நீங்கள் கண்ணீர் விடுங்கள். அழுது அழுது, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ் இனிமேல் நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன். இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். எல்லாருமே தவறு செய்யக்கூடாது. அல்லாஹ் தவறு செய்யக்கூடாதான் மனிதனை படைத்திருக்கிறான். அதே மாதிரி தவறு செஞ்சா அதுக்கு வருந்தியும் செய்யணும். வருந்து அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும். ஆகவே எனது சமுதாயமே, வருகின்ற நாட்களிலே இறை அச்சத்தை பெறுகின்ற மக்களாகவும், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி இறை அச்சத்தை பெறுகின்ற மக்களாகவும் உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن شاء الله இஷாவுக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும். சரியாக 8 மணிக்கு நிகழ்ச்சி தொடரும்.